ப்ரெட்டு போட்டு கட்லெட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி புதினா, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா எல்லாத்தையுமே நம்ம வந்து நீட்டாக சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். முட்டை பொடிச்சு நம்ம வந்து கையால் பிடிச்சி இந்த மாதிரி போட்டு மிக்சியில் நல்லா நம்ம பவுட்ரு மாதிரி அரைச்சிடணும். அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு வச்சுக்கலாம். வாங்க எப்படி ப்ரெட்டு கட்லெட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த ப்ரெட்டெல்லாம் நம்ம மேலே பிச்சு போட்டாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் மிக்சி ஜாரில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த புதினா, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா எல்லாத்தையுமே போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸு, ஒரேகானோன்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம ஃப்ளேவருக்காக இது நம்ம போடுறோம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த ஒரு அடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி அடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ உப்பு போட்டாச்சு. அதில் இப்போ ஒரு அடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அரைச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம எப்படி கட்லெட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. மாதிரி நல்லா வடை மாதிரி இப்படி தட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கட்லெட்டுக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி தட்டிக்கங்க. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு குழந்தைங்க கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு கொடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற ஒவ்வொரு ஷேப்பில் நம்ம இந்த மாதிரி கட்லெட்டுக்கு வந்து நம்ம பண்ணிக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். எந்த மாதிரி ஷேப் வேணாலும் நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து ஷேப் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்களும் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொரிச்சும் எடுத்துக்கலாம். இல்லை நம்ம வந்து இதில் போட்டு நம்ம தோசைக்கல்லில் போட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட பிரியம்தான். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் சீனி சட்டியை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா நம்ம பொரித்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோலா உருண்டை ஷேப்பு, இது வந்து ஃபிங்கர்ஸு, இது வந்து நக்கட்ஸு, இது வந்து வடை மாதிரி நம்ம தட்டிக்கலாம். டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றுமே இல்லை, இது பெருசாக நமக்கு ப்ரெட்டு வாங்கி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸாக கூட இதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக பண்ணுங்கள். வாங்க எப்படி பொரிக்கலான்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போட்டுடலாம். நம்ம வந்து அப்படியே மெதுவாக தான் போடணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த எண்ணெய் பபுள்ஸ் விட்டுட்டுருக்கு இல்லைங்களா, அந்த பபுள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்க முடியும். அதான் கரெக்டான ஸ்டேஜு. இந்த மாதிரி ப்ரௌன் கலராக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம போட்டு எல்லாத்தையும் பொரித்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் பொரித்து எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. காமிக்கிறேன். இந்த மாதிரி அந்த வடை மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த ஷேப் வந்து பொரித்து எடுக்கிறோம். இந்த மாதிரி நான் ஒவ்வொரு நியூ டிஷ்ஷஸ் நம்ம டெய்லி சமைக்கிற சமையல் வந்து நான் இப்போ போட்டுருவேன். இந்த மாதிரி நியூ டிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. யூடியூப்பில் ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் தான் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்மில் வச்சு விட்டுட்டு அப்படியே வெந்துகிட்டே இருக்கும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் தான் இன்னொரு சைடு நம்ம திருப்பி போடணும். பார்த்தீங்கன்னா தொட்டுக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மயோனைஸ், டொமேட்டோ சாஸ் வந்து நல்லாயிருக்கும். நல்லா சூப்பராக பொரிச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இருந்தால் அதோட நீங்கள் வச்சு சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.